வெல்கம் டு எம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்துருக்கேன். இதே தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் வதங்கிட்டே இருக்கிறப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி குருமா நல்லா கொதித்து கெட்டியாகி வந்திருக்கும். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான வெஜிடபிள் குருமா ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.